மணல் ஒரு பக்கம் மணல் அள்ளும் கொடுமை, ஒரு பக்கம் கனிம வளத்தை சுரண்டுறது, இப்படியே போயிட்டு இருந்தா இது எப்பதான் நிஜமான விடியல் எங்களுக்கு வரும்? ஒரு பக்கம் டாஸ்மாக்கும் திறந்து விட்டுட்டு பாதி நேரம் புருஷன்மாரெல்லாம் போதையிலே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு அதுக்கு ஒரு மதிப்பீடு வேற கேட்கிறாரு. இப்ப மக்கள் எங்க பார்த்தாலும் போதை பொருள் அது இதுலயும் அடிதடியும், போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஸ்பத்திரியில நர்செல்லாம் அலறின்னு ஓடுறாங்க. இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வழியை செய்யறாருனாக்கா மொத்த இந்தியாவும் கையில வச்சுக்கிட்டு இவங்க மாத்துவாங்களாம். அது என்ன மாத்துவாங்க? இதே போதை தான் வரும். 2026 எலெக்ஷனுக்கு இவங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை ஓட்டு கேட்பாங்க? மக்கள் அனைவரும் கோபத்துல இருக்கிறாங்க. 2026 மாற்றுக் கட்சியினர் தான் ஆட்சி அமைப்பாங்க. திராவிட மாடல் ஒருபோதும் வராது. விடியல் ஆட்சியை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. பெருமையா சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு பக்கம் டாஸ்மாக்கும் திறந்து விட்டுட்டு பாதி நேரம் புருஷன்மாரெல்லாம் போதையிலே இருக்கிறாங்க. பொண்டாட்டிமாரெல்லாம் வேலைக்கு போனா அந்த காசையும் பிடிங்கிட்டு போதைக்கு தான் செலவு பண்றாங்க. இப்ப மக்கள்லாம் உடம்பு பாதுகாக்கிறது இல்ல, நோய் நொடியிலேருந்து பாதுகாக்கிறது இல்ல, அப்புறம் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுல எதுலயுமே அவங்களால எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கலையே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. மக்கள்லாம் ரொம்ப துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கத்திரி வெயில் வாட்டி விதைக்குது, இன்னொரு பக்கம் இவங்களோட ஆட்சியும் வாட்டி விதைக்குது மக்களை. வேலையில்லா திண்டாட்டம், மணல் ஒரு பக்கம் மணல் அள்ளும் கொடுமை, ஒரு பக்கம் கனிம வளத்தை சுரண்டுறது, இப்படியே போயிட்டு இருந்தா இது எப்பதான் நிஜமான விடியல் எங்களுக்கு வரும்? நீங்க சொல்லுங்க. மக்கள்லாம் கேக்குறாங்க, தமிழ்நாடு இந்த லட்சணத்துல இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு, இதுல இந்தியா கூட்டணியின் மூலமா இந்தியாவை காப்பாத்திடுவாங்களாம். இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வழியை செய்யறாருனாக்கா மொத்த இந்தியாவும் கையில வச்சுக்கிட்டு இவங்க மாத்துவாங்களாம். அது என்ன மாத்துவாங்க? இதே போதை தான் வரும், இதே ரவுடித்தனம் தான் வரும், இதே அட்டகாசம் தான் பண்ணுவாங்க. இதுலதான் முன்னேறுவாங்களே தவிர நல்லதா ஏதான செய்யறதுல முன்னேறுவாங்களா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. மக்கள் தான் துயரத்திலையும் துன்பத்திலையும் தவிச்சு சொல்ல முடியாம இன்னும் ஒழுகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட சொன்ன தீர்வு கிடைக்கும்? விடியல் அரசு கிட்ட போய் சொன்ன தீர்வு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. விடியலே வரல. போன முறை தேர்தலில் கனிமொழி மேடம் இந்த டாஸ்மாக் எல்லாம் தூக்கிடுவோன்னு ஒரு உறுதி கொடுத்தாங்க. ஆனா 3 வருடம் ஆக போகுது, இன்னும் அதெல்லாம் எதையும் தூக்கவும் இல்லை, ஒன்னும் கையெழுத்து போடுறேன்னாங்க, ஒன்னும் போடல, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏன் மேடம் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா ஓடுறாங்க, பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்புறம் இந்திய கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் மேல இந்த பேர் தான் பண்ணுவாங்களே ஒழிய அது நல்லதெல்லாம் செய்யறா போல தெரியல எனக்கு. மக்களும் ரொம்ப துன்பத்துல தான் இருக்காங்க. விதவைகள் ஒழிப்பு, நிறைய விதவைகள் ஆயிட்டாங்க அப்படின்லாம் பேசுனாங்க மேடம். கடைசியில இப்ப விதவைகள் இன்னும் அதிகமாகத்தான் வழிவகுக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு மூலம். 3 வருஷமா கதறிக்கிட்டு இருக்காங்க மக்கள். எப்ப மேடம் எடுப்பீங்க டாஸ்மாக், எப்ப மேடம் எடுப்பீங்கன்னு ஒவ்வொரு முறையும் அவங்க முகத்தை பார்த்து பார்த்து கேட்க இந்த அம்மா ஓட்டமா ஓடுறாங்க, தலை தெறிக்க ஓடுறாங்க, நிக்க மாட்டேன்றாங்க. இப்போ பக்கத்து மாநிலமான கேரளாவில கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், மரங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா மெயின்டைன் பண்றாங்க, காப்பாத்துறாங்க. யாராவது அதுல கை வைக்கிறதா இருந்தா மக்கள் எல்லாம் போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. சுபிக்ஷமா இருக்கு கேரளால. ஆனா இங்க தமிழ்நாட்டுல எப்ப ஆட்சிக்கு வந்தோமோ 10-2க்கு ஆட்சியில பொறுப்பேற்றினாங்களாம், 10-3க்கெல்லாம் மணல் அள்ளலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து மணலை சுரண்டி அதை சுரண்டி இதை சுரண்டி ரொம்ப கொடுமை பண்ணி வச்சுட்டாங்க. மரங்கள் எல்லாம் வெட்டி விட்டாங்க. அதுக்கு பதிலா மரத்தை நட சொன்னா மரத்தையும் நடல. இப்ப கனிம வளங்கள் போச்சு, மணல் போச்சு. இப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனையிலையும் வெறுப்புலையும் இருக்காங்களா? வரப்போற 2026 எலெக்ஷனுக்கு இவங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை ஓட்டு கேட்பாங்க? மக்கள் அனைவரும் கோபத்துல இருக்கிறாங்க. சுபிக்ஷமே கிடையாது. வறட்சி, வேதனை, வேலையில்லா திண்டாட்டம் அத்தனையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். 26க்கு பாருங்களேன், ஜனங்களே தூக்கி அடிச்சிருவாங்க இந்த ஆட்சியை. திராவிட மாடல் ஆட்சி இனி வேண்டாம்ன்ற முடிவுல தான் இருக்கிறாங்க. 2026 மாற்றுக் கட்சியினர் தான் ஆட்சி அமைப்பாங்க. திராவிட மாடல் ஒருபோதும் வராது. இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இப்போ பாருங்க, 3 வருஷம் பெருமையா அளக்கணுமா, அதுக்கு மார்க் போட சொல்றாங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போடுறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு அதுக்கு ஒரு மதிப்பீடு வேற கேட்கிறாரு. இப்ப மக்கள் எங்க பார்த்தாலும் போதை பொருள் அது இதுலயும் அடிதடியும், போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஸ்பத்திரியில நர்செல்லாம் அலறின்னு ஓடுறாங்க. அதுக்கே பாதுகாப்பு இல்ல. இவர் கொடைக்கானல்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப வராராம். எதுவுமே நன்மையே கிடையாது, தீமை நன்மையே கிடையாதுன்னா தீமையை எதுக்கு செய்யறது அவரு?
தீமை செய்யறதுக்கு வந்தா போல செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. மக்கள் நொந்து 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 போன நிலைமையில இருக்கிறாங்க இப்ப மக்கள்லாம். அவர் மேலும் மேலும் கொடுமைதான் படுத்துவார வழி அவர் ஒன்றும் நன்மை செய்யறதா கிடையாது. அவர் இந்தியா கூட்டணி வச்சாலும் சரி, எந்த கூட்டணி வச்சாலும் சரி, அவங்களே பரவாயில்ல, இவங்க சுரண்டை தான் பார்ப்பாங்க. மணல் கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த கொள்ளை, ஒரு கொள்ளைன்னா இவங்க தான் முதல்ல.